ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत सक्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननिरधुरुपैति अविशेषं भक्तिपरावचिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्वरदुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यपरिच्वजितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकयागोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधे मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचार्य सोऽहं मज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येव गोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। असक्त्या लोकरक्षायै गुणे सारोप्यकर्तृतां सर्वेश्वरेव निस्योक्ता तृतीये कर्मकार्यताः। हरे कृष्ण। புதிய பிளேஸ் பட் விஷயம் அதுதான் பேச போகிறோம், பகவத்கீதை தான். ஸோ கிருஷ்ணர் இந்த 3ஆம் அத்தியாயத்தில் இதுவரைக்கும் நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே பேசிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாரு, வேற பேச போகிறார். ஏன் பேசுகிறார் அப்படிங்கிறத முடியும் போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஏன் கொஞ்சம் டைவர்ஷன் வருது அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th சாப்டர் எடுத்து பாருங்கள். 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்லோகா எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது, என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறார் 4th சாப்டரில். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு சொல்கிறார். விவஸ்வான் மனவே பிராவ மனு இக்ஷ்வாகவே பிரவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கிருஷ்ணர் நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ சாஸ்திரத்தை பற்றி பேசுவார். திடீர்னுட்டு இந்த நம்முடைய மிகப்பெரிய எதிரி யார், காமம் அப்படிங்கிற ஆசை எப்படி வெற்றி கொள்வது அப்படி பேசுவார். மறுபடியும் பரம்பரையை பற்றி பேசுகிறார். ஸோ இங்கே என்ன இருக்குது, எங்கேயுமே ஃப்ளோ அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும், சப்ஜெக்டுக்குள்ளார ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஆனால் இங்கே ஃப்ளோ இல்லாதது போல் தோணுது. எங்கேயோ ஆரம்பிக்கிறார், எங்கேயோ முடிக்கிறாரு. சப்ஜெக்ட் மேலே மேலே ஸ்கிப்பாகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கொஷின் கேட்கும்போது, ஏன்னா நம்ம சப்ஜெக்டை மாற்றுறதுனால உங்களுக்கு நான் கரெக்ஷன் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது யார் பகவத்கீதையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்களோ, அதாவது ஸ்டடி பண்ணுறாங்களோ, அவங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இது என்னது, இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, திடீர்னு வேறு மாதிரி பேசுகிறாங்க, திடீர்னு வேறு சப்ஜெக்ட் போகிறாங்க, தாண்டிக்கிட்டே இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு ராமானுஜாச்சாரியர் இதனுடைய சங்கதி சொல்கிறார். சங்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கதி என்ன அப்படின்னா கனெக்ஷன் என்ன அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் சங்கதின்னு யூஸ் பண்ணுறோம். சங்கதின்னு என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சங்கதி அப்படின்னா என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக சங்கதி அப்படின்னா கனெக்ஷன், ஃப்ளோ எப்படி போகுது அப்படின்ற கனெக்ஷன். ஸோ 3rd சாப்டரில் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அர்ஜுனனை ஒரு கார்னர் பண்ணிட்டார். நீ சண்டை போட்டு தான் ஆகணும், சண்டை போடாமல் உன்னால் இருக்கக்கூடாது அப்படின்னு கார்னர் பண்ணிட்டார். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்தில் பிரியவரதன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான். பேர் என்னது,
பிரியவிரதன். அவன் பேர்லேயே அதுக்கு ஆன்சர் இருக்குது, பிரிய விரதன். விரதம் செய்கிறதுல அவனுக்கு ரொம்ப பிரியமா. விரதம்னா என்னது? விரதம் அப்படின்னா விருத்தி, விரு அப்படின்ற தாத்துலேருந்து வரதா விரதம். நம்முடைய செல்வத்தை அதிகம் செய்வதை என்ன சொல்கிறோம்? விரதம் சொல்லி சொல்கிறோம். செல்வம் அப்படின்னா இங்கே ஆன்மீக செல்வத்தை தான் செல்வம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான்? நிறைய தவங்களை பண்ணுவான் அவன். அவன் உண்மையில் யார் அப்படின்னா ஸ்வயம்புவ மனு அப்படின்னு ராஜாவுடைய பையன், மனுவனுடைய பையன். ஸ்வயம்புவ மனு அப்படின்றத முதல் மனு. அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒன்று பிரியவிரதன், இன்னொன்று உத்தானபாதன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க பேர். ஸ்வயம்புவ மனு, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பிரியவிரதன் ஒருத்தர் இருந்தார், உத்தானபாதன் ஒருத்தர் இருந்தார். உத்தானபாதன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். துருவன் இருக்கான் இல்லையா? துருவனுடைய அப்பா தான் யார்? உத்தானபாதன். 2வது பையன் உத்தானபாதன் தான் 2வது மகன். ஃபஸ்ட்டு பிரியவிரதன். ஆனால் பெரிய பையன் என்ன பண்ணிட்டான்? காட்டுக்கு போய் தவம் பண்ண போயிட்டான். அப்போ ஆட்சி யாருக்கு வந்தது? 2வது குழந்தையான உத்தானபாதன் வந்தது. அவன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிறகு துருவ மகாராஜன் வந்தார். அதன் பிறகுன்னு சொல்லிட்டு கடைசியில் தக்ஷ பிரஜாபதி வரைக்கும் அந்த பரம்பரை அப்படியே கண்டினியூ ஆனது, அந்த குலம் கண்டினியூ ஆனது. தக்ஷன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் பிறவி எடுத்த உடனே அரசாட்சி எடுத்துக்கல. ஏன்னா தக்ஷன் என்ன பண்ணான் அப்படின்னா சிவனை அபராதம் பண்ணதுனால அங்கே எரிப்பட்டு மறுபடியும் இங்கே பிறந்திருக்கான். சிவ அபராதம் பண்ணுவான் இல்லையா? சக்தி சிவனுக்கு மத்தியில் சண்டை வரும் இல்லையா? தக்ஷனை கொண்டுடுவார். அப்போ என்ன பண்ணுறாங்க? எரிஞ்சு போனவன் மறுபடியும் இந்த குலத்தில் பிறக்கிறான். பிறந்த உடனே அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். நான் உடனே என்ன ஆகக்கூடாது? ராஜா ஆகிறது எனக்கு தகுதி கிடையாது. வெறும் எங்கள் அப்பா ராஜான்றதால நான் ராஜா ஆகக்கூடாது. எனக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு முதல்ல என்ன பண்ணானு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ண அந்த குவாலிட்டி நான் பெற முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டார். தக்ஷன் காட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே யார் கிடையாது. இப்போ நாட்டில் ராஜாவே இல்லை. இப்போ அவங்க அப்பாவுடைய பொறுப்பு யார்? ஸ்வயம்புவமனுடைய பொறுப்பு. ராஜா கொண்டு வந்து வைக்கணும். இப்போ ராஜா யாரா தேடுறாங்க? யார் ராஜா தேடுவாங்க? இப்போ அடுத்தது பிரியவிரதன். பெரிய பையன் இருக்கான் இல்லையா? பெரிய பையன் தான் அங்கே இருக்கானே, ஸ்பேர் ஒருத்தன் இருக்கானே. கிட்டுன்னு காட்டுக்கு போகிறாரு. பிரியவிரதன் அங்கே தபஸில் இருக்கான். தம்பி வா, நாட்டுக்கு போகலாம். எதுக்குப்பா திடீர்னு வந்து கூப்பிட்ற? இல்லை, உங்கள் தம்பி ஊருக்கு கிளம்பிட்டாரு. உங்கள் தம்பியோடைய பரம்பரையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அண்ணனுடைய பொறுப்பு தான் நீ வந்து அரசாட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் வரமாட்டேன். ஏன்னா அவன் வந்து நாரதரால் உபதேசிக்கப்பட்டு அவன் முழுக்க எதில் இருக்கான்? ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்கான். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவுக்கும் பையனுக்கும் அங்கே என்ன ஆயிடுச்சு? ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. வாடான்றது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறது. அப்பா சொல்கிற பேச்சுக்கெல்லாம் பெரியப்பா வரணும், இல்லைனா தாத்தா வரணும் இல்லையா? அவங்க அப்பா வந்துட்டார். யார்? பிரம்மதேவன் வந்துட்டார். கீழே இறங்கி வந்துட்டார். பிரம்மதேவன் வந்தோடனே 2 பேர் எந்திரிச்சுன்னு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிரம்மதேவர் வந்து இப்படிலாம் வளவலாம் பேச மாட்டார். பிரம்மதேவன் வந்து சுருக்கமாக பேசிட்டார். பிரியவரத்தா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வந்தது சக்திவேல் பிரபு தான். உங்கள் பேர் என்னது? சக்தி மாதவ பிரபு தான். இங்கே கவனிங்க. என்ன பண்ணார்னா கூப்பிட்டு பிரியவிரதா, உனக்கு உண்மையாலுமே புலநடக்கம் இருக்கான்னு கேட்டார். இருக்குது. உண்மையாலுமே புலநடக்கம் இருந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு ஆட்சியை பார்த்துக்கோ. ஏன்னா புலநடக்கம் இருக்கு அவன்கிட்ட தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்னா நீ என்ன பயம் நம்மளுக்கு? ஆட்சி பொறுப்பு வந்தாலோ குடும்பத்தில் வந்தாலோ புலநடக்கம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்றதான பயம் நமக்கு. அந்த அவனுக்கு ஆல்ரெடி புலநடக்கம் இருக்குல்ல, ஏன் பயப்படணும்? இல்லைப்பா, எனக்கு புலநடக்கம் இல்லை. அப்போ ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கும். ஏன்னா உனக்கு புலநடக்கமே இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ 2 வகையில் என்ன தான் பண்ணி ஆகணும்? உன்னுடைய கடமை செஞ்சு தான் ஆகணும். ஸோ நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா புலன்களை அடக்கிறது அப்படிங்கிறது கோல் கிடையாது. நம்முடைய கடமை செய்கிறது தான் கோல். புலன்களை அடக்கி வச்சு என்ன பண்ண போகிறோம்? காட்டில் போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை மூடிக்கிட்டு காலை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கை காலெலாம் சும்மா வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உண்மையான கோல். அப்போ பிரியவர்தனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. பிரியவர்தன் ரொம்ப அழகாக பேசினான். அவன் ரொம்ப என்ன சாஸ்திரம் படிச்சிருக்கான் இல்லையா? அவன் சொன்னான், அப்பா இல்லை தாத்தா, எனக்கு வந்து நான் பிரம்மச்சாரியாக இருக்கணுமோ இல்லை காட்டில் இருக்கணுமோ இல்லை வந்து நான் வீட்டில் போகணுமோ, எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் கோலே கிடையாது. என்னோடய இலக்கு என்ன தெரியுமா? பெரியவங்க சொல்கிற வச்சு கேட்கணும். இதுக்கு முன்னாடி நாரதர் வந்து சொன்னார், நீ இருந்து தப்பம் பண்ணுறான்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்கிற வச்சு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அவரை விட பெரியவர். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வந்து என்ன ஆட்சி எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறீங்க. கேட்க போகிறேன். என்னுடைய நோக்கம் பெரியவங்க சொல்கிற வச்சு கேட்கணும், அவ்வளோதான். நான் வந்து இதுக்கு பிரம்மச்சாரியாக இருக்கணும், கிரகஸ்தாவாக போகணும், எனக்கு இந்த ஆசையே
கிடையாது. என்னுடைய விருப்பமே கிடையாது. என்னுடைய விருப்பம் ஒன்றே ஒன்று தான். என்னது? அத்தாரிட்டியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக முடிச்சிட்டான். பாலா, பிரியவர்த்தனோட ஆன்சர் என்னது? பிரியவர்த்தன் கொடுத்த இது அவங்க அப்பா சொன்னதுக்கு பிரியவர்த்தன் சொன்ன ஆன்சர் என்னது? பிரம்மா சொன்னதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த எப்படி சொல்ல முடிஞ்சு வந்துட்டோம். நம்ம பிரியவர்த்தன் என்ன பதில் சொன்னான் பிரம்மாவுக்கு? கண் அப்படியே சொக்குது. நல்லா கொஸ்டின் கேட்குறாங்க. என்னுடைய பார்வை நெக்ஸ்ட் டைம் இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்னுடைய பார்வை எல்லாரும் தெரியுவீங்க. இல்லை எங்கேண்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன ஆன்சர்? பெரியவங்க சொல்கிற பேச்சு நான் கேட்பேன், அவ்வளோதான் என்னுடைய கோல். இதுக்கு முன்னாடி நாரதன் சொன்னார், நான் கேட்டேன். இப்போ நீங்கள் அவரை விட பெரியவங்க சொல்கிறீங்க, நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், மறுபடியும் கடமையை செய்ய போட்டு வந்துட்டான். இப்போ அதே தான் அர்ஜுனன் நிலைமையும். அர்ஜுனுக்கு வேறு வழியே கிடையாது. சண்டை போட்டே அவன் சொல்லிட்டு என்ன பண்ணார், கிருஷ்ணர் அவனை கார்னர் பண்ணி நிறுத்திட்டார். இப்படி சண்டை இப்படி நம்ம கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொதுவாக ஆர்குமெண்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தை கையாளுவோம். அந்த ஆர்குமெண்ட்டில் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? விதண்டாவாதம் அதுக்கு பேர். சொல்லுவோம் இல்லை, விதண்டாவாதம் பண்ணாதரா சொல்லி சொல்லுவோம். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் நம்ப மாட்டேன், நான் நீ சொல்கிற பட்சத்தில் கேட்க மாட்டேன், இது உண்மையே கிடையாது, நான் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கிப் பண்ணி ஓடி போயிடுவோம். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுப்பா, நீ செய்யப்பா, நிஷ்காம கர்மயோகம் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு அர்ஜுன் என்ன பண்ணிட்டாங்க, விதண்டாவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணா, நீ சண்டை போட வைக்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லுவேன், நிஷ்காம கர்மயோகம்னு புதுசாக ஒரு வழியை சொல்லி கொடுக்குறேன். யார் கண்டா இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி என்ன பண்ணிட்டான், பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இது நான் ஏதோ உனக்காக புதுசாக உற்பத்தி பண்ண ஒரு வழிமுறை கிடையாது, இது எங்கேருந்து வந்துட்டுருக்கு, கர்மனைவை சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா லோக சங்கிரமேவாப்பி சம்பஷ்யன் கருத்து மர்ஹசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது உன்னுடைய பரம்பரையில் ஜனக மகாராஜன்கிட்ட என்னது இந்த பரம்பரையானது ஃபாலோட்டு வந்துட்டுருக்கு. நான் ஏதோ நீ சண்டை போடுறதுக்காக நான் இந்த வழிமுறையை நான் உற்பத்தி பண்ணி கொடுக்கவே கிடையாது, இதனுடைய பரம்பரையில் எப்போ இருந்தோ இருந்துகிட்ருக்கு. ஹரே கிருஷ்ணன், கேட்குறீங்களா? ஓகே, பூ நல்லா இருக்கா டிசைன்? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஏற்கனவே உடைய பரம்பரையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ 4th சாப்டர் எங்கே ஆரம்பிக்குது? பரம்பரையிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு கனெக்ஷன்? இங்கே விட்ட டாப்பிக்கை அங்கே கண்டினியூ பண்ணுறார். இங்கே பரம்பரை பற்றி பேசிகிட்டு இருந்தார். என்ன பண்ணார், திடீர்னுட்டு கொஞ்சம் சைட் ட்ராக் போனாங்க. மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, மெயின் டாபிக் வந்துட்டார். இப்படி தான் என்ன பண்ண பகவத்கீதை நம்ம கனெக்ஷன் பார்த்து 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 புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பகவத்கீதை வெறும் புக்காக தான் இருக்கும், நம்மக்கிட்ட அதை பேசவே பேசாது. இது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னா ஏன் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நம்மளே கொஸ்டின் கேட்குறோம், ஏன் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை இங்கே பேசுகிறார்? சம்மந்தமே எல்லாம் பேச மாட்டார், ஒரே விஷயத்த மறுபடியும் பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன் மறுபடியும் பேசுகிறார் அப்படி நம்ம என்ன பண்ண நம்மளே கொஸ்டின் கேட்டு பகவத்கீதை படிக்க ஆரம்பிக்கணும். சரி, நம்ம இப்போ ஆஃப் ட்ராக் போக போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஜாக்கிரதைப்படுத்திட்டேன். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஸ்லோகம் அப்படிங்கிறது 33 எடுத்துக்கோங்க. 30 அதை பார்த்தாச்சு, 32 வரைக்கும் பார்க்கணும். 32 வரைக்கும் பார்த்தேன் நான், எனக்கு ஞாபகம் இருக்குது. 31 பார்த்தேன், சரி 32 பார்த்தலாம். ஏத்வேதாப்யசூயந்தோ நானு திஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூடாங்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. But know that those who do not follow the teaching, being ignorant of this teaching about action, and thus being devoid of proper discrimination, are lost. Commentary. This verse speaks of the fault of not following the instructions. But know that those who do not follow this instruction, the secret of the Shruti is presented by the Lord, the friend of all beings, but instead envy it, since they have no faith in it. Know that these people, consequently being ignorant, vimudhan of all knowledge, jnana, concerning prescribed action and Paramatma, and consequently being devoid of all discrimination, achetasah, are thus lost, nashtan.
கிருஷ்ணர் இங்கே பலஸ்ருதியோடு சேர்த்து, பொதுவாக பலஸ்ருதின்னு சொல்கிறது. பலஸ்ருதி அப்படின்னா இதை செஞ்சால் உங்களுக்கு இது ரிசல்ட்டு கிடைக்கும்னு சொல்கிறது பலஸ்ருதி. இதை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் ரிசல்ட்டு சொல்லணும் இல்லையா? கிருஷ்ணர் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவ் ரிசல்ட்டையும் சேர்த்தே சொல்லிட்டார். யார் ஒருவன் நான் சொன்ன இந்த நிஷ்காம கர்மயோகத்தை பின்பற்றவில்லையோ, ஏன் பின்பற்றவில்லை? ஒன்று, அவனுக்கு தெரியாமல் பின்பற்றாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சே, முன்னாடி தெரியல நிஷ்காம கர்மயோகம் தெரியாது எனக்கு, பின்பற்றலாப்பா, குற்றம் இல்லை. அவன் தெரிஞ்சு போயிடுச்சே, தெரிஞ்சும் ஏன் பின்பற்றாமல் இருக்கிறான்? இங்கே சொன்னார், ஆன்சர் சொன்னார். பீயிங் ignorant of this teaching about action. ஃபஸ்ட்டு இக்னரண்ட்டை பற்றி பேசுகிறார். தெரியாது, தெரிஞ்சு போயிடுச்சே, தெரிஞ்சு யார் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான்? அண்ட் பீயிங் டிவாய்ட் ஆஃப் ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தெரியுது ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, அது மேலே தெரியும் ஆனால் நம்பிக்கை இல்லை. ஏன் எனக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை? ஏன்னா எனக்கு அந்த ஆளை பிடிக்காது, அவ்வளோதான் விஷயம். எனக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காது. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை நான் ஃபாலோ பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இங்கே சொல்கிறாரு பொறாமை அப்படிங்கிறத முதல் காரணம் சொல்கிறார். பொறாமை அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்மை விட ஒருத்தருக்கு அதிகமான ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல, சகிச்சிக்க முடியல. அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறோம், பொறாமைன்னு சொல்கிறோம். அதான் பொறாமைன்னே தமிழில் இருக்குது. பொறாமை அப்படின்னா நம்மளால் சகிச்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்மளுக்கு என்ன பொறாமை இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்லிட்டார், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் ஆத்மாக்களுக்கு இல்லாதான் பொறாமைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இல்லைனா சொல் பேச்சு கேளாமன்னு சொல்லி சொல்லலாம். கிருஷ்ணர் சொல்கிறார் இதான்பா பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். என்ன ரீசனாக இருக்கும்? சிம்பிள் ரீசன், நான் உன்னுடைய பொசிஷனை ஏற்றுக்கலை, அத்தாரிட்டியை நான் ஏற்றுக்கலை. நீ யார் எனக்கு சொல்கிறது? அடுத்த கொஷின் என்ன வரும், நீ யார் எனக்கு சொல்கிறது? ஏன்பா இது பண்ணுப்பா, இது நல்லது உனக்கு, நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? நீ யார் சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்ற கொஷின் அடுத்ததாக வரும். அவனுக்கு நல்லாவே தெரியும் இவர் யார், நல்லாவே தெரியும். ஆனாலும் அவருடைய ஒரு சில குணங்கள் இவனுக்கு பிடிக்கலன்னு கிடையாது, அவனால் ஏற்றுக்க முடியல. பிடிக்கலன்னா அது ரெண்டாவது விஷயம், அவனால் ஏற்றுக்க முடியல. இது நிறைய முறை இந்த அத்தாரிட்டிஷிப்புக்குள்ள நிறைய நடக்கும். ரெண்டு அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, ஒருத்தன் தொடைய சொல்கிறார் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபு நீ யார் சொல்கிறது எனக்கு? சார் நீங்கள் யார் சார் எனக்கு சொல்கிறது? கம்பெனி நடக்கும்ல, மேபி ரெண்டு பேரும் ஒரே ரேங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு சில கொஞ்சம் கீழே இருக்கலாம். சார் நீங்கள் யார் சார் எனக்கு சொல்கிறது? நீங்கள் ஏன் சார் எனக்கு சொல்கிறீங்க? அவரும் சொல்லிட்டு சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்கே பார்க்குறோம், என்விஎஸ்னால் சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு பொறாமப்படாதீங்கப்பா. ஏன் மேலே பொறாமப்பட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது? அப்பா சொல்லுவாங்க இல்லை அம்மா சொல்லுவாங்கல்ல, டே நான் சொல்கிறத கேள்றேன், அம்மா நீ யாருமா எனக்கு சொல்கிறது? நான் சொன்னால் உனக்கு யாரா பக்கத்து வீட்டுக்காரனா அவன் சொல்லுவாங்க, நான் உனக்கு நல்லதாண்டா சொல்லுவேன், சொல்கிற பேச்சு கேட்கல வீணாக போயிடுவடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் கிருஷ்ணனுக்கு சொல்லார் நஷ்டான் அப்படின்னு சொல்ல. நஷ்டமாயிரோன்னா என்ன அர்த்தம்? விளங்காமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறார், ரொம்ப நாசுக்காக சொல்கிறார், நஷ்டமாயிடும்னு சொல்கிறேன், வீணாக போயிடும்னு சொல்கிறேன். சரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணுறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள். சதுருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யா பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. Translation: Even the man in knowledge of scripture acts according to his impressions from previous lives. All men act according to these impressions. What can instruction or threat of punishment accomplish? Commentary: The scriptures say that there is punishment for those who do not follow the instructions of you, the Lord of all beings. Do they do not have fear of you? இது வந்து அர்ஜுனன் கேட்குற மாதிரி, கொஷின் கேட்குற மாதிரி, இது கிருஷ்ணர் பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறார்.
Even a person who knows the punishment stated in the scripture, Jnanavan, acts according to sadrisham, to his evil nature, swasyaha prakritehe, his sinful impressions which have been present since beginningless time. What then to speak of the person who do not even know about the punishment? All people, bhutani, follow, yanti, their sinful vasanas, prakritim, even though those desires destroy the very goals they pursue, artha, dharma, kama and moksha. For a person devoid of association of saintly persons, even if he has knowledge of scripture, what can punishment accomplish? For a person devoid of association of saintly persons, even if he has knowledge of scripture, what can punishment accomplish? He will not be able to destroy the strong influence of those bad vasanas. However, by saintly association, he can destroy the sinful vasanas even if they were very strong. The Smriti says, Tato dussangam utsrijya satsu sajjate buddhiman santa evasya chiddhanti mano vyasangam utvibhi. An intelligent person should therefore reject all bad association and instead take up association of saintly devotees whose words cut off the excess attachment of one's mind. ஸோ சொல்கிற பேச்சு கேட்கலாம் அப்படின்னா வீணா போயினோடா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்துலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் ஒரு கொஷின் கேட்டிருப்பான். என்ன கொஷின் கேட்டிருப்பான்? நீங்கள் ஆன்சரை பார்க்கணும். ஆன்சரை பார்த்து கொஷின் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர். ஆன்சரை படிங்க, கொஷின் சொல்லுங்க பார்க்கலாம். ஈவன் த மேன் இன் நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் இம்ப்ரெஷன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் லைஃப். ஆல் மென் ஆக்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் இம்ப்ரெஷன்ஸ். வாட் கேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த்ரெட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அக்கம்ப்ளிஷ்? நீங்கள் டீச்சர் இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ லைவில் இருக்கீங்க இல்லையா, இது ஆன்சர். இதுக்கு கொஷின் ஃபார்ம் பண்ணும். வெரி குட். அதான் முன்னாடி கொடுத்துட்டாங்க கமெண்ட்ஸில். ஃபஸ்ட் லைன் அதான் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் லைன் என்ன தான்? கொஷின் தான். அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டிருப்பான். அந்த கேள்விக்கு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் இங்கே பதில் சொல்கிறார். இல்லைன்னா போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன இருக்காது, கனெக்ஷனே இல்லையே. போன ஸ்லோகத்தில் சொன்னார், இந்த ஸ்லோகத்தில் வேறு ஏதாவது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பகவத்கீதை இப்படி தான் படிப்போம். ஏதோ ஒரு ஸ்லோகத்தை எடுப்போம், ஏதோ படிச்சுட்டு இருப்போம், அந்த ஸ்லோகத்து மேலேயே பேசிகிட்டு இருப்போம். அந்த ஸ்லோகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு ஜோக்கு, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு கிளாஸை முடிச்சிடுவோம். பட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே கனெக்ஷன் பார்க்கணும். போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன கனெக்ஷன் எங்கே பார்த்தா தெரியும்? கமெண்ட்ஸில் பார்த்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் க்ளீனாக கொடுத்துட்டார். என்ன கொடுத்துருக்காரு? அர்ஜுனன் இந்த கொஷின் கேட்டிருக்கான். என்ன கொஷின் கேட்டான்? கிருஷ்ணா, இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறியே, சொல்லலாம் வீணாக போயிடுவாங்கன்னு தெரியுது, ஆனால் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ணலன்னா அடிவிலும் தெரியுது, ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தலையெழுத்து. என்ன பண்ணுறது? அவன் கொண்டு வந்த வரம் இல்லையா, நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, அவன் தலையெழுத்து அப்படி தான் இருக்கும், மாற்ற முடியாது அவனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கிருஷ்ணர் அதே தான் இங்கே சொல்கிறார். நம்ம என்ன பேசுகிறோமோ அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதை கொஞ்சம் ஸ்லோகா வடிவில் எழுதி கொடுத்ததால நம்ம வந்து பகவத்கீதைன்னு படிச்சுட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது தான் பகவத்கீதை. அப்படி பாருங்கள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், என்னப்பா பண்ணுறது, அவன் தலையெழுத்து ததை விதி ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சொல்லிட்டார். நீ என்ன தான் சொன்னாலும் அவனை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அவன் அப்படி தான், அவன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் சொல்லுவாங்கல்ல, அந்த வரத்தோட பிறந்திருக்கான்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஒரு வாசனோட பிறந்திருக்கான். அந்த வாசனை தான் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் கண்டினியூ பண்ணுறானே தவிர அவனால் என்ன பண்ண முடியல, அந்த வாசனைலேருந்து வெளியில் வர முடியல. தெரிஞ்சவனுக்கே, அதாவது சாஸ்திரம் தெரிஞ்சவனால என்ன பண்ண முடியல, அதுலேருந்து வெளியில் வர முடியல வாசனையோட காரணத்தினால. சாஸ்திரம் தெரியாதவனை பற்றி என்ன சொல்கிறது? சாஸ்திரம் தெரியாத என்ன நினைக்கிறான், இது இயற்கை போல இருக்கே நினைக்கிறான், நேச்சுரல் தான் இது. அவன் பண்ணக்கூடிய பாவகரமான வாழ்க்கை இருக்குல்ல, அதை என்ன நினச்சிட்டான், அவன்
இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும், ஃப்ளோ இப்படி தான் போகும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். ஏன்னா அந்த அந்த ஒரு கேட்டகரியிலே வளர்ந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அந்த நாலேஜ் கொடுக்காம வளர்ந்துட்டான். ஸோ அதனால் அவங்களுக்கு பாவமே தெரியாது. அது இது என்ன இது இதுக்கு பாவம்னு சொல்கிறீங்க, இது வே ஆஃப் லைஃப் இல்லையா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே கிருஷ்ணர் வந்து அது சொல்லி முடிக்கிறார். ஆனால் கமெண்ட்ரியில் நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். கமெண்ட்ரியில் பலதேவ வித்யாபூஷன் என்ன பண்ணுறாரு, அப்படி விட்டல. அவன் பிறந்தான், அவன் வளர்ந்தான், அவன் அப்படி தான் இருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாலுமே கூட பக்தர்கள் விட மாட்டாங்க, கிருஷ்ணர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பேர் சாத்ரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சிஷ்யர்களுக்கு பேர் சாத்திரர்கள் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. சிஷ்யர்கள் சொல்கிறோம் இல்லையா, குரு சிஷ்யன்னு சொல்கிறோம்ல. அதே போல் சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை என்னது, சாத்ரான்னு சொல்லுவோம். சாத்ரா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருத வார்த்தை. சாத்ரா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது, சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சத்திரம்னா தங்குற சத்திரம் கிடையாது, கொடை. சத்திரம் சாமரத்தோடு வராங்கன்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டீங்களா? சத்திர சாமரத்தோட ராஜா வரார். குடை அப்படின்னு அர்த்தம். குடை எதுக்காக இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நிழல் கொடுக்கறதுக்காக. நிழல் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ எங்கள் ஃபிலாசபி என்னது, ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுபோல் ஒரு சிஷ்யன் என்ன பண்ணுவானா, என்றைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுவானா. குரு என்றைக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பானா, அதுதான் சிஷ்யனோட வேலையை. ஸோ என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணர் ஒரு வேலை சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோதான்ப்பா, அவனுக்கு ஒன்றும் திருந்த மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சிஷ்யன் ஆகிய பலதேவ வித்யாபூஷன் என்ன பண்ணார், உடனே ஆச்சாரியர்கள் அப்படிலாம் அவர் சொல்லுவார், பாவம் அப்படிலாம் இல்லைங்க, வேறு 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 இது இருக்குது, மாற்று வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வழி சொல்கிறார். என்ன வழி சொன்னார் அவர், நல்ல சங்கத்தினால் என்ன பண்ண முடியும், வாசனைகள் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுத்துட்டார். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறார் கிருஷ்ணர். என்ன தெரியுமா, ஆச்சாரியர்கள்லாம் பயம், இந்த ஸ்லோகத்தோடு படிச்சுட்டு இது வேலைக்காகாது போல இருக்குன்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுருவாங்க இல்லையா. அப்புறம் பகவத்கீதை தொடமாட்டான். அடுத்த ஆன்சர் வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஓடி போகணும் தான் ஆசை. ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதான் கிருஷ்ணர் சொல்லிட்டார்ல, ஒன்றும் வேலைக்காகாது சொல்லிட்டாரு, நான் கிளம்புறப்பான்னு சொல்லிடுவான்ல. அதுதான் என்ன பண்ண விலை கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா இரு, ஆன்சர் இருக்குது, ஓடி போயிடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி இதுக்கு ஆன்சர் கிருஷ்ணரை என்ன பண்ணுவார், பேச போகிறார். என்ன சொன்னார் கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்கலாம். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர்நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. Attachment and repulsion are firmly fixed in each of the sense objects. Therefore, one should not come under control of attachment and repulsion. They are the two obstacles. Very commentary arku. If the actions of man are completely under the control of their sinful natures, then the positive and negative injunctions of scripture would be useless. இது question இல்லையா, நம்மளுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். If the actions of men are completely under the control of their sinful nature, இது வரைக்கும் புரியுதா? என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அதான் அர்ஜுனன் இப்போ கொஷின் கேட்குற மாதிரி. அர்ஜுனன் என்ன கொஷின் கேட்டான், கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரியே எல்லாருடைய செயல்பாடுகளும் அவனுடைய கர்ம வினைகள் பாவத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னா, தென் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ஜங்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர் வுட் பி யூஸ்லெஸ். அப்படின்னு அர்த்தம். அப்போ சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பாப புண்ணியங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. பாப புண்ணியத்தை பற்றி ஏன் பேசணும், ஆமாவா? ஏன்னா பாப்பம்னு ஒன்றும் கிடையாது, புண்ணியம்னு ஒன்றும் கிடையாது. அவன் தலையெழுத்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் இல்லையா. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல. இப்போ இதே ஸ்லோகத்தை எடுத்து காட்டிட்டு கிருஷ்ணர் என்ன சொன்னார், அவன் வாசனை பிரகாரம் அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டார். அப்போ சாஸ்திரம் இது சரி இது தப்புன்னு ஏன் சொல்லணும்? என்ன சொல்லிட்டு போயிடலாம், அவன் வாசனைப்பா, அவன் நேச்சர் அவன் மாற்ற முடியாது. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்கன்னா குற்றவாளிகளே அங்கே இருக்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ அப்படி தான் தப்பிச்சிட்டு இருக்கோம்.
ஒரு தப்பு பண்ண என்ன பண்ணிட்டோம், அவன் நேச்சர் அப்படி தான், அவன் நேச்சரை மாற்ற முடியாது, நீ புரிஞ்சுக்கோ, அவன் நேச்சரை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும். பட் நேச்சர் அப்படிங்கிறது வேறு. நேச்சர் என்ன பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணணும், அது நம்மளுடைய நேச்சரே கிடையாது. உண்மையில சொல்லணுன்னா நாம் இப்போ எது நம்ம நேச்சர் நினச்சிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய நேச்சரே கிடையாது. நம்மளுடைய நேச்சர் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ண வேண்டியது நேச்சர். நம்ம இப்போ டெம்பரவரியான நேச்சரில் வாழ்ந்துட்டுருக்கோம். டெம்பரவரி நேச்சர்லேருந்து சரியான நேச்சருக்கு வரணும். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுறது, நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்குது. இது சரி இது தப்பு நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்குது. இது நம்மளுடைய நேச்சர் இல்லை. அதான் இங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற வார்த்தை ஏன் வருது? இப்போ எல்லாமே என்னுடைய பாவ விளைவுகள் இருந்தால் வருது அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணும்ல. என் வாழ்க்கையில் வர எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இல்லையா? என் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும். ஏன்னா அது என்னுடைய நேச்சர்னு சொல்லிடலாம்ல. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். துன்பம் வரும்போது மட்டும் ஏன் வருதுன்னு என்ன பண்ணுறோம், உடனே எதிர்க்கிறோம். இப்போ ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு சந்தோஷம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். பட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுறோம், உடனே நம்ம எதிர்த்து பேசுகிறோம். ஏன் இப்படி சொல்கிறேன், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், உடனே கொஷின் கேட்குறோம். இது கூட கொஷின் கேட்கவே இல்லை, நீ சரியாக நடந்துகிட்டு இருக்கும்போது கொஷினை கேட்கவே இல்லையே, இப்போ மட்டும் ஏன் கொஷின் கேட்குற அப்படின்ட்டு ஒரு டவுட் நம்மளுக்கு வரலாம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, நீ அப்படிலாம் தவிச்சிட முடியாது. எல்லாமே அவன் தலையெழுத்துன்ட்டு என்ன பண்ண முடியாது, நீ விட்டு போயிட முடியாதுப்பா. இந்த உலகத்தில் பற்றுதல், அதே போல் சொல்கிறது அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட், ரிப்பல்ஷன், என்னது வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம், இது நம்முடைய நேச்சரே கிடையாதுன்னு அர்த்தம். நேச்சராக இருந்துச்சுன்னா இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நேச்சுரல் பொசிஷனில் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. எப்போ நம்ம அன்நேச்சுரல் கண்டிஷனில் போகிறோமோ அங்கே தான் என்ன இருக்குது, விருப்பு வெறுப்பு, இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இருக்கும். நேச்சுரல் கண்டிஷனில் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது பாதிப்புக்கு வர மாட்டாங்க. நேச்சுரல் கண்டிஷனில் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற பாதிப்புக்கு வர மாட்டாங்க. இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு பாதிக்காது. இப்போ அம்மா தினசரி சமைச்சிட்டு இருக்காங்க, சமைச்சு போடுறாங்க. ஒரு நாள் நல்லா பாராட்டுறீங்க, ஒரு நாள் திட்டுறீங்க, ரெண்டுமே என்ன பண்ணாது, அம்மாவை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் என்ன, தினசரி சமைச்சு போட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ திடீர்னு புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க சமைக்கிறாங்க, அன்றைக்கி நீங்கள் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்றைக்கி நீங்கள் திட்டுறீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. காரணம் என்னது, அது அவங்களுடைய நேச்சரே கிடையாது. ஏதோ இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க, சமைச்சிட்ருக்காங்க, கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளோட நேச்சுரல் டெண்டன்சி நம்மளுக்கு என்ன இருக்காது, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஒன்றே ஒன்று தான் இருக்கும், என்ன இருக்கும், டியூட்டி மட்டும்தான் இருக்கும். ஆத்ம நிலையில் இருக்கும்போது அதே போல் நம்ம பிஸ்னஸில் நம்ம நேச்சராக மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு பிடிக்கும், இந்த பிஸ்னஸ் எனக்கு பிடிக்காது, இது எனக்கு இந்த டைமில் செஞ்சால் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுவும் இருக்காது. அவன் பாட்டு செஞ்சுட்டே இருப்பான், விருப்ப வெறுப்பே இருக்காது. அவன் பாட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருப்பான், டே அண்ட் நைட் கூட கண்டினியூ பண்ணிட்டே இருப்பான். காரணம் என்ன, அவனுடைய நேச்சர். இது ஆத்மாவுக்கும் பொருந்தும், உடலுக்கும் பொருந்தும். நம்மளுடைய நேச்சருக்கு போயிட்டோம் அப்படின்னா விருப்ப வெறுப்பை தாண்டி போயிடலாம். பட் நம்ம அன்நேச்சுரல் பொசிஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு நேச்சர் வருது. இப்போ தண்ணி எடுத்துக்கோங்களேன், தண்ணீருடைய நேச்சுரல் பொசிஷன் என்னது, லிக்விடாக இருக்கிறது, ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கிறது இல்லையா? இது நம்ம ரொம்ப ஐஸ் கட்டியாக மாற்றினாலும் கஷ்டம், ரொம்ப சூடாக மாற்றினாலும் கஷ்டம் இல்லையா? ஏன்னா தண்ணியினுடைய அன்நேச்சுரல் கண்டிஷனில் இருக்குது இல்லையா? ஸோ தண்ணியோடைய நேச்சுரல் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா தண்ணியாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். அதை நம்ம குடிக்கவும் செய்யலாம், குளிக்கவும் செய்யலாம், சமைக்கவும் செய்யலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரீம் போகுது இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு என்ன வருது, இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் வருது. நீங்கள் ஜலதோஷம் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல சம்மராக இருந்தாலும் சரி, நார்மல் வாட்டர் குடிச்சிடலாம். பட் இந்த ரொம்ப கூலான தண்ணியோ ரொம்ப சூடான தண்ணியோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது, அன்நேச்சுரல் கண்டிஷனில் இருக்கும்போது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அங்கே தான் நமக்கு என்ன வரும், பிரச்சனை வரும். இது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது, இது எனக்கு வேணும் வேணாண்ட கொஸ்டினே வரும். நேச்சுரல் வாட்டர் எல்லோரும் எடுத்துப்பாங்க, ஏன்னா அது நியூட்ரலாக இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்ல வர. சரி, இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் என்ன பார்க்கலாம். ரீசன் நம்ம அன்நேச்சுரல் கண்டிஷனில் இருக்கிறது.
ஆமாம், நம்ம நேச்சுரல் கண்டிஷனுக்கு போகணும். நம்ம நேச்சுரல் கண்டிஷன் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆமாம், ஈஸி கிடையாது தான், அதுக்காக போக முடியாதுன்னு கிடையாது, நேச்சுரல் கண்டிஷனுக்கு போய் தான் ஆகணும். ஓகே. Repetition of the word indriyasya of the sense indicates all the senses. The knowledge senses such as ear and its sense object sound, and the action senses such as voice and its sense object words. Attraction and hatred, raga dvesha, pleasure and discomfort to the individuals are fixed firmly, vyavasthitau, not in an unsettled way. In all these sense objects, indriyasya artha. Even if actions are prescribed by scripture, such actions as talking to saintly persons and serving them or going to the holy places become the object of hatred, since they are viewed as uncomfortable or disagreeable to the individual. But even though living entities have the tendency to follow these feelings of desire and hatred, the person desiring the highest good should not fall under the control of desire and hatred, tayoho, since they cause obstacles on the path of paripantito. Desire and hatred are like thieves standing in front of pari, a traveler on the road, pantino. What is stated in this? Impressions, vasana, which have operated since beginningless time, give rise to such things as desire to speak to others' wives, even though it is forbidden in the scriptures. Accompanying the desire, there arises knowledge of the positive futures of doing so, and absence of knowledge of anything negative in doing so. This desire makes men act. In a similar way, hatred may develop concerning speaking to saintly persons, which is prescribed in the scriptures. This hatred manifests although with knowledge that speaking to saintly persons is undesirable and lack of knowledge of anything desirable in it. Thus, he will avoid that situation. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இமேஜினேஷன் கொடுக்குறான் நம்மளுக்கு. நடந்து போயிட்டுருக்காரு ஒருத்தர், தன்னுடைய இலக்கை நோக்கி நடந்து போயிட்டுருக்கார். நடந்து போயிட்டுருக்கும்போது திருடங்க நின்றுட்டுருக்காங்களாம். என்னவா திருடங்க நின்றுருக்காங்க? அட்டாச்மெண்ட் அண்ட் ரிப்பல்ஷன், ஹேட்ரட் இல்லைன்னா ப்ளஷர் அப்படின்னு ரெண்டு இங்கே சொல்கிறார். வியவஸ்திதோ, ராகத்வேஷ வியவஸ்திதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராக துவேஷ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராகம்னா பற்றுதல், துவேஷ அப்படின்னா வெறுப்பு, வெறுப்பு அப்படின்ற ரெண்டு விதமான திருடங்கள் நின்றுருக்காங்களாம். இந்த இரண்டு திருடங்களும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ரெண்டு திருடங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. இது ரெண்டு கீழேயும் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதற்கு தான் என்ன பண்ணாருன்னா, கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தார் அப்படின்னா, நமக்கு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் என்ன பண்ணுறாரு, அதை செய்கிறாரு. இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அது மேலே வெறுப்பு வருது இல்லையா? இதை புரிகிற மாதிரி இன்னும் நம்ம டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவலை கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வெறுப்பை கொண்டு வந்துடுறேன். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற அதே விஷயத்தையும் கொண்டு வந்துடும். எனக்கு இந்த குரு பிடிக்கும், இந்த குரு பிடிக்காது அப்படின்ற கடைசி லெவல் வரைக்கும் போய் இறங்கிடுறோம். எனக்கு இந்த சேவை பிடிக்கும், எனக்கு இந்த சேவை பிடிக்காது. எனக்கு கிருஷ்ணனுடைய இந்த ரூபம் பிடிக்கும், எனக்கு கிருஷ்ணனுடைய இந்த ரூபம் பிடிக்காது. எனக்கு இந்த பிரசாதம் பிடிக்கும், எனக்கு இந்த பிரசாதம் பிடிக்காது. எனக்கு இந்த கீர்த்தன் பிடிக்கும், எனக்கு இந்த கீர்த்தன் பிடிக்காது. எனக்கு இந்த கோயில் பிடிக்கும், எனக்கு அந்த கோயில் பிடிக்காது. எனக்கு இந்த டிவோட்டி பிடிக்கும், அந்த டிவோட்டி பிடிக்காது. எனக்கு இந்த ஸ்லோகம் பிடிக்கும், எனக்கு அந்த ஸ்லோகம் பிடிக்காது. எல்லாத்தையும் கடைசியில் இங்கே தான் பாயில் டவுன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிடிக்குது பிடிக்காது அப்படின்ற கொஷனே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்முடைய நேச்சராகவே மாறி போயிடணும். ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற நம்முடைய நேச்சராக மாறி போயிடும். நான் தான் சொன்னேன், நேச்சராக மாறி போயிட்டோம் அப்படி நாங்கள் என்ன இருக்காது, பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற கொஷனுக்கு இடமே இருக்காது. எப்போ நம்மளுடைய அன்நேச்சுரல் கண்டிஷனில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் பிடிக்கல அப்படின்ற அந்த கொஷனே வருது.
நம்ம குழந்தைகிட்ட நம்மளுக்கு என்ன வராது, அந்த கொஷனே வராது. பிடிக்கும் பிடிக்காதுன்ற கொஷனே வராது. நம்ம குழந்தை அவ்வளோதான். அவன் என்ன பண்ணாலும் நம்ம பையன்தான். நேச்சுரல் எனக்கு என்ன இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தேர்ட் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இவனுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அம்மா யாராவது சொல்லுவாங்களா, குழந்தைகிட்ட சொல்லுவாங்களா எனக்கு முதல் குழந்தை பிடிக்கும், ரெண்டாவது குழந்தை பிடிக்காது அப்படி யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை எனக்கு வலது கை பிடிக்கும் இடது கை பிடிக்காது யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை எனக்கு என் முகமே பிடிக்காது, எனக்கு உடம்பு தான் பிடிக்கலாம் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது நம்முடைய நேச்சர். இது நம்முடைய நேச்சுரல் பொசிஷனில் இருக்குது. மற்றவங்க கை பார்த்தா என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். என்ன அவர் அப்படி இருக்காரு, என்ன அவர் மூஞ்சி அப்படி இருக்குது, என்ன அவர் கை அப்படி இருக்குது. மற்றவங்கள பார்த்தா நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவோம். பட் நம்மளை பார்த்தா நம்ம என்றைக்கு என்ன பண்ணுவோம், பிடிச்சவங்களாக தான் இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா அது நேச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அது ஆக்சுவலாக அன்நேச்சுரல் பொசிஷன் தான். பட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், வேறு வழி கிடையாமல். நம்ம குழந்தைய நம்ம மேலே பிடிக்கிறது அப்படிங்கிற அன்நேச்சுரல் கண்டிஷன் தான். ஏன்னா நம்ம குழந்தையே கிடையாது ஃபஸ்ட். இப்போ அடுத்த பிறகு அவங்க வேறு குழந்தைய மாற போகிறாங்க. பட் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லி ஆகும், வேறு சொல்ல முடியாது. அதனால் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொஷின் என்னது? அதுக்கு பேர் பிடிச்சு நான் அவர் மேலே லவ் பண்ணல. அவரை பிடிக்குன்றதால நான் அவர் மேலே லவ் பண்ணல. உங்கள் குழந்தைன்றதால நீங்கள் லவ் பண்ணுறீங்களே தவிர குழந்தை அழகாக இருக்கிறனால லவ் பண்ணல நீங்கள். ஆமாவா இல்லையா? உங்கள் குழந்தை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் லவ் பண்ணுறீங்களே தவிர உங்கள் குழந்தை அழகாக இருக்கான், குழந்தை நல்லா படித்தவனாக இருக்கான், அந்த குணமெல்லாம் அதுக்கு காரணமாக இல்லை. அது அப்ஜெக்டிவாக மாறுது. இப்போ உங்கள் லவ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா? உங்கள் லவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் ஒரு சில சமயம் ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க அம்மா, அப்பா என் மகனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு, கம்மியான டிகிரியில் போயிட்டே இருக்குது. ஒரு சமயம் என்ன ஆகுது, பீக்குக்கு போகுது, அப்படி வந்துடுது. அப்படி வேணால் சொல்லலாமே தவிர நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது. நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தான், என்னுடைய குழந்தை. நேச்சுரல் கண்டிஷன் அதுதான். எல்லாத்தையும் கிடையாது. கிருஷ்ணரை பார்க்கணும், ஆன்மீகத்தை பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும். எஸ், நம்முடைய ஒர்க் என்வரான்மெண்ட் அதான் அப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கணும். என்னுடைய வேலை இல்லைப்பா, இது கிருஷ்ணர் கொடுத்துருக்கா, நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அதில் விருப்பம் வரக்கூடாது, வெறுப்பும் வரக்கூடாது. என்னடா இது எப்படா முடியுன்ட்ருக்குடா அப்படின்னு வெறுப்பும் வரக்கூடாது. ஆஹா நல்லா இருக்குடா, சூப்பர்டா, பண்ணலான்டா, இன்னும் நிறையா வரும் அப்படின்னு ரொம்ப பூரிச்சும் போயிடாதீங்க. ஸ்டேபிளாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நார்மல் டேயில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கல்யாண நாளில் கூட ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு எப்படி ஆகுது? கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். பௌதிகத்தில் இருக்க வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், குதிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பௌதிகத்தில் நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே மாட்டிப்போம், இந்த ரசத்துலேயே மாட்டிப்போம். அவனே திரும்ப சொல்கிறார், இந்த ரசத்துலேருந்து வெளியில் ரசத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பௌதிக ரசத்தில் பிடிக்காத அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது, இருந்துட்டு வந்துட்டே இருக்கும். ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த செல்லு பிடிக்கும், அந்த செல்லு பிடிக்காது, எனக்கு இந்த கைதியை பிடிக்கும், அந்த கைதியை பிடிக்காது, எனக்கு இந்த தட்டு தான் பிடிக்கும், அந்த தட்டு பிடிக்காது. ஜெயிலில் எனக்கு காலைல சாப்பாடு தான் பிடிக்கும், சாயந்தரம் சாப்பாடு பிடிக்காது, எனக்கு இந்த டாய்லெட் தான் பிடிக்கும், அந்த டாய்லெட் பிடிக்காது, எனக்கு இந்த வார்டன் தான் பிடிக்கும், அந்த வார்டன் பிடிக்காது. இதெல்லாம் யோசிக்காதப்பா. ஜெயிலே ஒன்றும் தேவையில்லாத வேலை. இருக்க வரைக்கும் என்ன பண்ணு, ஜெயிலில் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு வந்துடு. ரொம்ப பூரிச்சு போயிடாது. பூரிச்சு போனால் உன்னை மறுபடியும் அங்கே என்ன பண்ணுவாங்க, வார்டனாக மாற்றிடுவாங்க, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் உன்னுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்திடுவாங்க. சைலண்ட்டாக வந்துடு. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்துன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது போல் எங்கள் அப்பாலாம் அடிக்கடி சொல்லுவார், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். போட்ட ஆட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அது போல் என்ன சொல்கிறாருங்க, ரொம்ப குதிக்காதீங்க, ரொம்ப அழுகாதீங்க, வேலை என்னமோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கு, சைலண்ட்டாக வந்துட்டு. நமக்கு வேலை அங்கே இருக்குது, இங்கே வேலை கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. திருப்பதியில் போயிருந்தோம். திருப்பதியில் வந்து இந்த தேவஸ்தானத்தில் தரிசனத்துக்காக போயிருந்தோம். கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க. கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தா பக்கத்து கெஸ்ட் ஹவுஸில் ஒரே சண்டை சத்தம். என்னையா கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறீங்க நீங்கள், இப்படி வச்சுருக்கீங்க, அப்படி வச்சுருக்கீங்க, எப்படி சத்தம் போட்டுருக்காங்க. ஒரு சோஃபா இல்லை, ஒரு பெட் இல்லை, ஒரு ஏசி சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் மற்றவன் என்ன பண்ணுறான், குளிச்சுட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடிட்டு இருக்கான், தரிசனம் எப்படா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்,
கெஸ்ட் ஹவுஸ் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். தேவையா நமக்கு போய் இருக்கிறதே ஒரு நைட்டு. அங்கே கெஸ்ட் ஹவுஸ் அவன் இதுக்கு தான் கொடுக்குறான். திருப்பதியில் குளிச்சுட்டு தரிசனம் பண்ண மட்டும் தான் கொடுக்குறான். பெரிய வசதியெல்லாம் கொடுக்க மாட்டான் கெஸ்ட் ஹவுஸ். ஏன்னா கொடுத்தா என்ன பண்ணுவோம், அங்கேயே படுத்துருவோம். அதெல்லாம் கொடுக்கவே மாட்டான். கெஸ்ட் ஹவுஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம வேலை என்ன, போனோமா ஆஹா ஓஹோன்னு நம்ம நினைக்க வேண்டாம், சீச்சேன்னு நினைக்க வேண்டாம். வேலை என்ன முடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு, வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அதான் கிருஷ்ணனுக்கு சொல்கிறார், ரெண்டுக்குமே இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார் என் நேச்சர் அப்படி இல்லை சார், என் நேச்சர் நல்ல சோஃபாவில் இருக்கணும், நல்ல ஏசியோட இருக்கணும், அதுதான் என் நேச்சர் அப்படின்னு எங்கே என்ன பண்ணாங்க. நேச்சர் கொண்டு வந்து நீ உள்ளார உழைக்காத. புரியுதுல்லையா அவங்களுக்கு கனெக்ஷன்? கிருஷ்ணர் முதல்ல நேச்சரை பற்றி பேசினார். நேச்சருக்கு தகுந்தார் போல தான் நடந்திருக்குன்னு சொன்னார். அதுவும் நேச்சரே இல்லைப்பா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல வர, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து படிக்கலாம். The scriptures which direct one to associate with saintly persons will turn one away from and make one detest what is forbidden, even though it is pleasurable to the mind, by making one understand the undesirable consequences of the forbidden act. And they will also make one have attraction for and engage in acts prescribed by scripture, by making one understand their favorable results, even though this may be unpleasant for the mind. Thus the positive and negative injections of scripture are not useless. Okay, inga footnote கொடுத்திருக்காங்க, என்ன பார்க்கலாம். Vasanas or samskaras, impressions, are the means by which expressions of previous life stays with the jiva life after life. Under certain conditions, the impressions activate, creating memory of previous like or dislike. Desires appear and thus the jiva acts. Though vasanas or impressions, also called swabhava, are powerful to instigate the jiva to action, they do not make the jiva powerless to make his choices. Free will of the jiva exists along with his experience of vasanas. The free will enables the jiva to choose the advice of the scripture over his material desires. This, however, takes place by association with devotees. ரொம்ப க்ளீனாக கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேராகிராஃபுடைய சாரமான விஷயம் என்ன சொல்கிறது, தீரன் சொல்லி சொல்கிறோம். தீரன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கல்ல, தீரன் சின்னமலை. ஸோ தீரன்ற வார்த்தை அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, யார் ஒருவன் தன்னுடைய வாசனைகளை சாஸ்திர விதிகளால் முறியடிக்கிறானோ அவனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், தீரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். யார் ஒருவன் தன்னுடைய வாசனைகளை சாஸ்திர விதிமுறைகளால் முறியடிக்கின்றானோ அவனுக்கு பேர் தீரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதை ஆரம்பத்திலே தீரனை பற்றி தான் பேசுகிறார். நீங்கள் எல்லாம் என்ன ஆகணும்னு சொல்லி சொன்னார், தீரர்களாக மாறணும்னு சொல்லி சொல்கிறார். தீரர்கள்னால் யார், தன்னுடைய பூர்வ வாசனைகளை சாஸ்திர விதிமுறைகளால் முடியடிக்கக்கூடியதுனால சொல்கிறாங்க தீரர்கள் சொல்லி சொல்கிறோம். இதுக்கு நிறைய முறை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ அகரம் சொல்யூஷன்ஸில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குது, ஆஃபீஸ் டைமில் சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா. ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்டாஃப் தெரியாமல் சினிமாவுக்கு போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டோம். என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல அவங்கள வார்ன் பண்ணுறோம், எப்பா இந்த மாதிரி சினிமாவுக்கு நீ போகக்கூடாது, ஆஃபீஸ் டைமில் சினிமாவுக்கு போகக்கூடாது. சினிமாவுக்கே போகக்கூடாதா சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். இல்லைப்பா, வெளியில் போய் என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணாத, சினிமாவுக்கு ஆஃபீஸ் டைமில் போகக்கூடாது. முடிச்சிட்டோம். 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அவனை டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, இவனுக்கு உண்மையாலுமே திருந்திட்டானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, பாபுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. பாபு உமாவும் தான் சேர்ந்து போயிருக்காங்க. ஸோ பாபுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி ஏதோ உங்களுக்கு ஆப் இருக்குது, விமன் வாய்ஸில் பேசக்கூடிய ஆப் இருக்குது, அதில் பேசுகிறீங்க. நான் உமா பேசுகிறேன்டா, சினிமாவுக்கு போகலாம் வரையா, நல்லா ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போ அவங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ் இருக்குது, ஒன்று உமா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு சினிமாவுக்கும் போகலாம், அவன் கடற்கரை யார் தெரிய போகுது, நம்ம பாட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இன்னொன்று வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அவன் போக வேண்டாம்னு நினைக்கிறான், ரூல், அவ்வளோதான். ரூல் இருக்குது. எனக்கு ஆசையாக இருந்தாலும் நான் என்ன பண்ணல, எதுக்கு ஃபோன் பண்ண
5 மிஸ்டு கால் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது, எதுக்குன்னு தெரியல. கட் பண்ணுறாங்கன்னா புரியணும் இல்லையா, ஏதோ நடந்துட்டு இருக்கு முக்கியமாக. 5 மிஸ்டு கால் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி, எனிவே. ஸோ என்ன லாஸ்ட் பாயிண்ட், அவனுக்கு வந்து ஆசையை இருந்தாலும் செய்யணும் அப்படின்ற ஆசையை இருந்தாலும் என்ன பண்ண மாட்டான், போகலை. எதனால்? ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன்? எனக்கு ரூல் சொல்லியிருக்காங்க, போகக்கூடாது. இப்போ அவர் கண்டுபிடிச்சிருவார், ஓகே அவன் திருந்திட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். மறுபடியும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் அவனுக்கு அந்த டெஸ்ட்டை கொடுக்க மாட்டீங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம பிரகிருதி இதுதான் பண்ணிகிட்ருக்கு, வாசனை இதுதான் பண்ணிகிட்ருக்கு. வாசனைன்னு என்னது? பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம், அது இன்னும் இவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணும். மறுபடியும் அதே ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணும், பிரகிருதி உண்டுபடுத்தும். இன்வால்வ் ஆனா அப்படின்னா இவனுக்கு இன்னும் அந்த வாசனை இருக்குன்னு என்ன பண்ணும், மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டு மறுபடியும் துவைக்கும். பகவான் விட்டுற மாட்டார், நம்மளை மறுபடியும் துவைக்க வைப்பார். விட்டுட்டானா என்ன பண்ணுவார், அடுத்த வாசனை கொண்டு வருவார். ஏன்னா 1-2 இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய வாசனைகள் இருக்கு, அதில் ஒன்றா கொடுத்துட்ருப்பார் க்ளீன் ஆகிற வரைக்கும். இதை நம்ம இன்னொன்னா மாற்றிடலாம். இப்போ வந்து இது சொன்னது வந்து என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான், போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். ஆனால் ஆசை உள்ளே வந்துகிட்டே இருக்குது. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அந்த ஆசையை வெளில போகணுமே, வெளில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் பார்த்தாது, உள்ளே இருக்கக்கூடிய ஆசையே வெளில போகணும். அது என்ன தெரியுமா பண்ணணும், என்ன பண்ணும், பாபுவை கோயிலுக்கு அனுப்பணும். கோயிலுக்கு அனுப்பிட்டான் அப்படின்னா, கோயிலில் பாபு பாலாவோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, பாலா பாபு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கீர்த்தன் பண்ணுவாங்க, படிப்பாங்க, லெக்சர் கேட்பாங்க, சேவை பண்ணுவாங்க. அப்புறம் சினிமாக்கே கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டான், பாபு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வந்துடுச்சு, என்ன வரல அவனுக்கு, அதில் சினிமா மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. என்ன காரணம்னா அவனுக்கு நல்ல வாசனைகள் அதில் வந்துடுச்சு. கிருஷ்ணனோட சேவை பண்ண வாசனைகள் வந்ததுனால அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், மறுபடியும் கெட்ட வாசனைக்கிட்ட அவன் போகவே மாட்டேங்கிறான். ஸோ இங்கே அதான் இந்த விஷயம் தாங்க சொன்னார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் இங்கே சொல்ல வந்த விஷயம், சாஸ்திரத்தினால என்னப்பா பிரயோஜனம், அதுதான் போன ஸ்லோகம். ரூல்ஸ்னால என்னப்பா பிரயோஜனம், ரூல்ஸ் போட்டு யாரப்பா மாற்ற முடியும், அவன் அவனோட இஷ்டத்தான் செஞ்சிட்ருப்பான். அதுதான் எங்கள் விஷயம் சொன்னார். ஈவன் த மேன் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு த இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஃப்ரம் ப்ரீவியஸ் லைஃப். வாட் கேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த்ரெட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு அர்த்தம். நீ யாரை என்ன மிரட்டி என்ன பிரயோஜனம், யார் என்ன கேட்ட என்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், எவ்வளோ சாஸ்திரம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா என்ன பண்ணுறார் கடைசியில் முடிக்கிற. அப்படின்னா இதை விட இன்னொன்று பெரிய விஷயம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் சாஸ்திரத்தை காட்டிலும் பயத்தை காட்டிலும் ஒருவன் திருத்தறதுக்கு இதை விட ஒரு பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது. அந்த ஆயுதம் தான் என்ன சொல்கிறோம், நம்ம சத் சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. எந்த அளவுக்கு நம்மளுக்கு சத் சங்கம் அதிகமாகுதோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணலாமா, இந்த இம்ப்ரெஷன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும். கொஞ்சம் நம்ம சத் சங்கத்துலேருந்து விலகணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம பல இம்ப்ரெஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். எப்பயும் சத் சங்கத்தில் இருந்துகிட்ருக்கும். எது வரைக்கும், சாகர வரைக்கும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா அப்படின்ற ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளில வந்தாலும் மறந்து போயிடுவான், கிருஷ்ணரை மறந்து போயிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் யார் கூட தான் இருக்கணும், என்றைக்குமே பக்தரோட அசோசியேஷன்லேயே இருந்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ தீரன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில் ஃபுட் நோட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் பேசின விஷயத்தை யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா, கொஷன்ஸ் இருக்கா? ஓகே, பாபு அவன் அப்படி தான் சார் இருப்பான், சொல்கிற பேச்ச கேட்க மாட்டான் சார், அவன் சினிமா தான் சார் போயிட்டுருப்பான், அவன் சொல்லி என்ன சார் பிரயோஜனம், அவன் இஷ்டத்தான் சார் நடந்துப்பான். அது என்கிட்ட செல்லுபடியா சார், நான் என்னோட புது மேனேஜர் வந்துட்டானா என்ன பண்ணுவேன், கரெக்டாக ரூல்ஸை போட போகிறேன். நம்ம கம்பெனி அப்படி தான் சார், இந்த மேலே நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அவன் அப்படி இஷ்டத்தை தான் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். பட் சொல்கிறார் இல்லை, ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் என்ன சொன்னார், அவன் என்ன சொன்னால் கேட்க போகிறான், அவன் இஷ்டத்தான் செயல்பட போகிறான். ஏன்னா அவனுக்கு ப்ரீவியஸ் ஜென்ம அந்த வாசனை இருக்குது இல்லையா, தலையெழுத்துன்னு இருக்குது, அது பிரகாரம் தான் இருக்க போகிறான். என்ன பிரயோஜனம், நீ ரூல்ஸ் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கொஷன் கேட்டார். ரூல்ஸ் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஷன் கேட்டுட்டு அவரே பதில் சொல்லிட்டார். என்ன பதில் சொல்லிட்டாரு, நீ வந்து விருப்பு வெறுப்பு அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா
இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறத என்ன பண்ணுறது, நம்மள ரூல்ஸை பிரேக் பண்ண வைக்குது. ஸோ விருப்பு வெறுப்புலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறார். இதுக்கு என்ன ஆன்சர் கிருஷ்ணர் சொல்ல, ஆனால் ஆச்சாரியர்கள் ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்ன ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ இந்த சாஸ்திரத்தை பின்பற்ற முடியல, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, தப்புன்னு சொல்லியிருக்கு, ஆனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, அதை செஞ்சிட்ருக்கு, அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆன்சர் சொல்லிட்டார். என்ன ஆன்சர் சொல்லிட்டாரு, சத் சங்கத்தில் இருந்தால் என்ன பண்ண முடியல, அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டார். கிருஷ்ணர் ஆன்சர் நம்ம இன்னும் போகவே இல்லை. கிருஷ்ணர் ஆன்சர் படித்தா நமக்கு புரியும். பட் கிருஷ்ணர் என்ன சொன்னார், சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவன் இஷ்டம் செயல்படுறாங்கப்பா, என்ன பண்ணுறது, இவ்வளோ புரிஞ்சுக்கலாம். இது மேலோட்டமான கொஷின். ஆனால் கீழோட்டத்தில் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிட்டார், ஆச்சாரியர்கள் ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்ன ஆன்சர் சொல்லிட்டாங்க, சத் சங்கத்தினால ஒருவன் சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றலை அப்படின்னாலும் அவனால் என்ன பண்ண முடியும், பியூரிஃபிகேஷன் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். நம்ம கிருஷ்ணனுடைய பதிலை வெயிட் பண்ணி பார்க்கலாம், கிருஷ்ணன் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விஷயம் இதுதான், அவன் இஷ்டம் செயல்படுவான்ப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், ஒரு வாரம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்க. ஸோ நம்ம வெறுக்கக்கூடாது, வேண்டான்னு சொல்கிறது வெறுப்பு கிடையாது. வெறுப்பில் வித்தியாசம் இருக்குது, வெறுப்புக்கும் வேண்டான்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. எனக்கு இது சேரும், உடம்புக்கு சேரும், நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டா உடம்புக்கு சேராது, அதனால் டிவோஷன் பண்ண முடியாது, அதனால் நான் சாப்பிட்றது கிடையாது இல்லையா, அது வெறுக்கிறது கிடையாது. விலகி போகிறது வெறுக்கிறது கிடையாது. அதே போல் பக்தர்கள்கிட்டையும் எனக்கு இவரோட நல்லா அசோசியேஷன் கிடைக்குது இல்லையா, எனக்கு நான் இவர்கிட்ட நல்லா இருக்குது, அவர்கிட்ட நான் அவ்வளோ நல்லா அசோசியேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட தூரமாக தான் இருக்குது. அதுக்கான அவரை வெறுக்கிறது கிடையாது. வெறுக்கிறது என்னது, அவரை பற்றி போய் தப்பு தப்பாக பேசுறது, அவரை கீழே இறக்குறது, இதை வெறுக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறோம். வெறுப்பு நம்மளுக்கு கிடையாது, நம்ம வச்சுக்கிறது கிடையாது, நியூட்ரலாக இருக்கிறது, நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் எக்ஸாம்பிள் நிறைய தண்ணியோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன், மற்ற எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். நியூட்ரலாக இருக்கிறது தான் நம்ம கற்றுக்கணும். அந்த ஜெயிலோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். எனக்கு இவங்களை பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது, நான் இங்கே என்னுடைய கடமைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இல்லை எந்த ஒரு லாட்ஜில் போய் தங்கினாலும் இந்த சர்வர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, இந்த ஹவுஸ் கீப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஹவுஸ் கீப்பர் எனக்கு பிடிக்காது நம்ம சொல்கிறதே கிடையாது. வரோம் கொஞ்ச நாள் இருக்கிறோம், கிளம்பி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். நம்ம தான் கற்றுக்கணும், நியூட்ரலாக கற்றுக்கணும். யார் அசோசியேஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் என்ன பண்ணோம், வலுக்கட்டாயமாக கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. மருந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் என்ன பண்ணோம், வாயை திறந்து போட்டே ஆகணும். சனிக்கிழமை இன்ஃபர்மேஷனே கொடுக்காம எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் நம்ம பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நம்ம கேட்க போகிறோமா என்ன, கண்டிப்பாக கிடையாது இல்லையா. லெட் அஸ் ஆல் டிஸ்கஸ் பகவத்கீதை அப்படின்னு நம்ம யாருமே உட்காந்து பண்ண போகிறது கிடையாது இல்லையா. ஈவன் காலைல மங்களாரத்தி கூட எல்லாரும் ஸ்பான்டேனியஸாக எந்திரிக்க போகிறது கிடையாது. கோயிலில் ஒரு நாள் அத்தாரிட்டி இல்லை பலராம் பிரபு இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கலாம், எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது வரவே வராது. அதுதான் நம்ம சாதன பக்தின்னு சொல்லி சொல்கிறோம். சாதன பக்தி அப்படின்னா பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம நன்மைக்காக செய்யறதுக்கு பேர் தான் சாதன பக்தின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம தான் கொடுத்தாகணும், அது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தாகணும். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸில் இருக்குது, நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் அதுதான் இருக்குது. பிடிக்காத விஷயத்தை பிடிக்கிற மாதிரி கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. கர்மாவை எப்போ குறைக்கலாம், ஓகே வாசனை அனுபவிச்சிட்டேன், புது வாசனை வந்துடுச்சே. வாசனை அப்படின்னா என்னது, தப்புக்கு எனக்கு ஒரு தண்டனை வருது, தண்டனை அனுபவிச்சா போதாது, தண்டனை அனுபவிச்சிட்டா பரவாயில்ல. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வச்சு புதுசாக இன்னொரு தண்டனை உருவாக்கிட்டோம், ஓகேவா. அதனால் வாசனை மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ கர்மாவை குறைக்கிறதுக்காக வருது. பட் எப்போ கர்மா குறையும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டா தான் கர்மா குறையும். விட்டுனா என்ன ஆகாது, கர்மா குறைய போகிறதே கிடையாது, மறுபடியும் கண்டினியூ, அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை விடணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு சாஸ்திர விதிமுறையும் தேவை, அசோசியேஷனும் தேவை. இது ரெண்டு தான் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான், உடனே எல்லாத்தையும் விட்டுறவும் முடியாது நம்மளால்.
கரெக்ட். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, பிகினிங் டேஸில் இந்த இஸ்கானை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ட்ராங் அசோசியேஷன் கொடுத்தாரு. ஸ்ட்ராங் அசோசியேஷன் என்னது, 24 ஹவர்ஸ் அவங்க கோயிலில் தான் இருப்பாங்க. வீடு அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு, தனியாக வியாபாரம்னு ஒன்றும் கிடையாது, அவங்க தனி ஃபேமிலிலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் கோயிலில் சும்மாவும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கீர்த்தன் பண்ணுவாங்க. 8 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் கீர்த்தன் பண்ணாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய டைமு 16, அதில் தூங்கிறதுக்கு 6 மணி நேரம், மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் 10 மணி நேரம். அதில் படிக்கிறது, சேவை பண்ணுறது, கிளாஸ் கேட்குறது, ஆரத்தி அட்டன் பண்ணுறது, அவங்களுக்கு வேறு என்கேஜ்மெண்ட்டே இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி தான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார், அசோசியேஷன் வச்சுருந்தார். பட் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. லூஸ் ஆனதுனால நம்ம எல்லாரும் அப்படியே மேலாப்பாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ராங் அசோசியேஷனுக்கு வரணும். அது எப்படி கொண்டு வர்றது, ரொம்ப கஷ்டம்தான். நம்ம சத்சங்கம் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் தினமும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் சத்சங்கம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளோ நேரம் இருக்குது நம்மளுக்கு தினமும் சத்சங்கம் அப்படின்னா? அரை மணி நேரம் கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அசத் சங்கம் ஃபுல் டே இருக்குது இல்லையா, எங்கே பார்த்தாலும் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதுதான் இந்த ஷெல்டர் ஒன்று கொடுத்தாரு பிரபுபாதர். கோயில்ன்ற ஒரு ஷெல்டர் கொடுத்தாரு, சேவன்ற ஒரு ஆயுதம் கொடுத்தாரு. பட் நம்ம ரொம்ப தூரத்தில் போயிட்டோம். நம்மளுக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல, நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ரேயர் தான், ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரேயர் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு வழி அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. ப்ரேயர் அப்படின்னா வெறும் மெக்கானிக்கல் சாண்டிங் மட்டும் கிடையாது. கிருஷ்ணர்கிட்ட நம்ம உண்மையாலுமே மனதால் நினைக்கணும், கிருஷ்ணா எனக்கு இந்த பௌதிக என்கேஜ்மெண்ட்ஸு வேண்டாம், நான் எப்பயும் உன்னுடைய சேவையில் இருக்கணும், உன்னுடைய சேவையில், உன்னுடைய பக்தோடைய சேவையில் வந்து நான் உங்ககிட்ட வந்து நினைக்கிறேன், எனக்கு போதும், இதெல்லாம் போதும், நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், எத்தனையோ ஃபேமிலியை பார்த்தாச்சு, எத்தனையோ பிஸ்னஸை பார்த்தாச்சு, எத்தனையோ பேர் புகழெலாம் பார்த்தாச்சு, எனக்கு போதும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்போ வரும்னா அந்த ஸ்ட்ராங் அசோசியேஷன் ப்ரேயர்ஸில் தான் வரும். ரொம்ப கஷ்டம்தான் அது, பட் ட்ரை பண்ணும். ஓகே. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय. பெரிய செல்லம் வர எப்படா கிளம்பணும் நம்ம அப்படியே போ.